அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் அஸ்வமணி மேகலை. அதாவது இந்த பதிவு எதை சார்ந்தது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுகளுடைய தசாபுத்தி நடத்துது அப்படின்னா, இந்த ராகுகள் எந்த மாதிரி பலன் செய்யும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியுமா அப்படின்னா, அதுக்கு ரொம்ப அனுபவமும் ஒரு நுணுக்கமான விஷயமும் ரொம்ப முக்கியம். தசாபுத்தியை கால்குலேஷன் பண்ணுறது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா, எந்த லக்னமாக இருந்தாலும் ராகு எந்த வீட்டில் அமருதோ, இப்போ உதாரணத்துக்கு கடகராசியில் ராகு அமருதுன்னு வச்சுக்கோங்களேன். கடகத்தில் ராகு இருக்குது, தசாபுத்தி வந்துருச்சு அப்படின்னா, இந்த ராகு அமர்ந்த வீட்டு அதிபதி யாருங்க? சந்திரன். இந்த சந்திரன் அந்த ராகு அமர்ந்த வீட்டுக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. 1, 5, 9 கேந்திரங்கள், உச்சநிலை, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான அமைப்பு. சரி, சாரநாதன் ஒன்று இருக்குது. அதாவது கால் கொடுத்தவர். முதல்ல ராகுக்கு வீடு கொடுத்தவரும் கால் கொடுத்தவரும் தான் முக்கியம். ஏன்னா இருக்கிற 9 கோளில் இந்த அரவம்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு நிழல் கிரகம். இதற்கு வீடு கிடையாது, சொந்த பந்தங்கள் கிடையாது, யார் பத்த உள்ளையோங்கிற மாதிரி. அது மற்ற 7 கிரகங்கள் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த காரகங்களை நம்ம கால்குலேஷன் செய்ய முடியும். அந்த வீட்டுக்குன்னு ஒரு குணம் இருக்குது, அந்த கிரகத்துக்குன்னு ஒரு குணம் இருக்குது அப்படின்னு. ஆனால் ராகுவை அப்படி பண்ண முடியாது. எந்த வீட்டில் அமர்கிறதோ அந்த வீட்டினுடைய பலனை செய்யும், எந்த சாரத்தில் அமர்கிறதோ அந்த சாராதிபதி வேலையை செய்யுங்கிறது தான் கான்செப்ட். அப்போது இப்போ உதாரணத்துக்கு கடகராசியில் அமர்ந்து பூச நட்சத்திரத்தில் அமருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த ராகு அமர்ந்த வீட்டிற்கு சந்திரனும் சனி பகவானும் 6, 8 போகக்கூடாது. சந்திரனுக்கு சனி 6, 8 போனாலும் சரி, சந்திரன் நீசமானாலும் சரி, சனி பகவான் நீசமானாலும் சரி. சனி பகவான் கூட நீசமாகலாம், அந்த சாரநாதன் கூட நீசமாகலாம், ஆனால் வக்கரமாகணும். அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதாவது சனி நீசமானாலும் வக்கரமாகும் பொழுது அதனுடைய பலன் அபரிமிதமாக செய்யும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் சந்திரன் நீசம் பெறுவது, சந்திரன் அமாவாசையில் அஸ்தங்கம் பெறுவது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சந்திர பகவான் சனி பகவானுக்கு 6, 8 மறையிறது, ராகு அமர்ந்த வீட்டிற்கு 6, 8 இந்த 2 கிரகங்களும் மறைவது, இதெல்லாம் ஒரு துளி கூட அந்த பலனை அப்படியே திருப்பி போட்டுரும். மோசமான ஒரு பலனை அது செஞ்சுட்டு போயிடும். அப்போ சனியும் சந்திரனும் என்னங்க, உடம்புல இருக்கிற நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பூர்வ புண்ணியம் சம்பந்தமானது, மனசு சம்பந்தமானது, எல்லா விஷயங்களையும் திருப்பி போட்டுரும். இதே அந்த கிரகங்கள் 1, 5, 9 உச்சகதியில் அந்த கிரகங்கள் சாரநாதன் இருந்தாங்கன்னா அருமையான யோகத்தை செய்யும்.